சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனிச்சுப்போங்க. முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதே போல் சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்தில் இருக்கார். சனி பகவானும் அதே இடத்துல, சனி பகவான் அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க. சந்திரன் இருக்கார். சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை அவர் சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார். இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இம்மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம் என்ன சொல்லுவோம்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஆக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம் அப்படின்னு பேர். அதனால் இந்த 15ஆம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி நடக்க போகுது. சரி, அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கிரன் ராகு ஆகிய 3 கிரகங்கள் முதல்ல இருக்குது. இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, முதல்ல இம்மாதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வக்ரகதியை மாற்றிக்கிறாரு. அவர் நேர்கதியில் தான் எப்போது இப்போ போயிட்டுருக்காருங்க. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார். அப்போது முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அந்த புத பகவானும் மாற்றிக்கிறாரு. இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறார்னா பின்னாடி வரார் இல்லைங்களா, வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார். இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார். இப்படின்னு இந்த மாதம் ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குருவினுடைய அப்புறம் சுக்கிரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க. இப்போ இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர், சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர். 2 பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது. ஆனால் 2 பேருக்கும் இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா, என்னுடைய வேலையை நான் செம்மையாக, உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன், என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில் ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க. இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது, எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கும்பராசி ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சாதகமான பல விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7.5 சனியினுடைய உபாதைகளை உங்களுக்கு வெகுவாக குறைச்சிருவார். ஏன் அப்படின்னா, சூரியனுடன் எந்த கிரகம் சென்றாலும் அந்த கிரகத்தினுடைய வீரியம் குறைஞ்சிரும். இப்போ பகலில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி, அதாவது விடிய காலம்பர சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி தெரியுதுன்னு வச்சுப்போம். சூரியன் உதயம் ஆக ஆக அப்படியே மறைஞ்சிடும். சூரியன் உதிச்சிருச்சுன்னா சுத்தமாகவே மறைஞ்சிடும் விடிவெள்ளி. விடிவெள்ளி மட்டும் மறையாது, அநேக நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே மறைஞ்சிருங்க. அப்போது சூரியன்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்துட்டார்னா மற்ற கிரகங்களினுடைய ஒளி நம்ம பூமி மீது படாது.
அப்போது இந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். அங்கவே சூரியன் இருக்கிறதுனால அவருடைய தனித்துவமான ஒளி கிரணங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் 7.5 சனியினுடைய உபாதை, அதனுடைய இம்பேக்டு உங்களுக்கு பெருசாக இருக்காதுங்க. அதுவும் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு, அதாவது 7ஆம் பாவத்திற்கு உடையவர். இந்த 7ஆம் பாவத்திற்கு உடைய சூரிய பகவான் 2ஆம் பாவத்தில், அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவத்திற்கு 15ஆம் தேதிக்கு மேலே மாறுறாரு. அதுவும் உங்களுக்கு நல்ல உயர்வு தான். குறிப்பாக வேலை செய்கிறவங்க உத்தியோகிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். இல்லை வேலையே செய்யலைன்னு இருந்தாலும் கூட ஒரு உத்தியோகம், நல்ல மனதிற்கு திருப்தியான ஒரு உத்தியோகம் முதல்ல உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா 2ஆம் பாவத்திற்கு உடைய குரு பகவான் அவர் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கார். 4ஆம் பாவத்திற்கு உடைய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட 2ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 4ஆம் பாவாதிபதியும் 2ஆம் பாவாதிபதியும் இந்த பரிவர்த்தனை செய்கிறாங்க. இதற்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேருங்க. இந்த பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தமாக வீடு அமையக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும். இல்லை ஏற்கனவே நான் ஒரு வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டின் பேரில் ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி செஞ்சிடும். உங்களுக்கு கடன் இல்லாதபடி, வீட்டு கடனே இல்லை, அந்த வீடு பூர்ணமாக உங்களுக்கு தான், அப்படியான ஒரு சூழ்நிலையை இப்போ அந்த பரிவர்த்தனா யோகம் நிவர்த்தி செஞ்சிடும். எப்படிங்க அந்த கடன்லாம் அடைக்க முடியும், அவ்வளோ பெரிய கடன் இருக்க அப்படிலாம் கவலையே படாதீங்க. பெரிய எப்படி ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவி மலையை ஒரே அலையக்கா தூக்குனாரோ அதே போடைய ஏக்தம்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் நிவர்த்தி செஞ்சிருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடுதலான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புத பகவானும் உங்களுக்கு அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு 5ஆம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர் புத பகவான். அவர் இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். முதல் விஷயம், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குங்க. அப்போது பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளும் இருக்கும். அஷ்டமஸ்தானாதிபதி இல்லைங்களா, அந்த இடத்துல கேது இருக்காரு, குருவினுடைய பார்வை அங்கே பருது இல்லைங்களா. அப்போது சுப விரயங்களாகவே அமையும். அந்த செலவு எப்படி இருக்கும், சுப செலவாகவே தான் அமையும். அதனால் நல்ல வளர்ச்சிகள் இந்த மாதம் இருக்குது. சரி, கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சனி பகவான் அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேல் அவர் மட்டும்தான் இருப்பார். சரிங்க, அவர் தானங்க எனக்கு ராசி அதிபதி, அவர் என்னங்க பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் தாமதத்தை செய்வாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வேற என்ன ஒரு 10 நாளில் ஒரு விஷயம் சாதகமாக முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் அதே விஷயம் உங்களுக்கு 25 நாள் 30 நாள் ஆகும். ஒருத்தவங்களுக்கு வெறும் ஒரு 5 நாள் 10 நாளில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு 25 நாள் 30 நாள் ஆகும். அதுதான் இந்த தாமதம் ஆகும். இப்படி தாமதம் ஆகுது, இதை அப்படியே விட்டுறலாமான்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பொறுமை மிக பொறுமை அப்படிங்கிறத கையாண்டு இதையெல்லாம் கடந்து வாங்க, நல்லது நடக்கும். சரி, இதை என்ன செஞ்சால் இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறும், நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க. ஐயப்பன் வழிபாடு செய்யணுங்க. இதுமாரி ஐயப்பனை நம்ம சபரிமலைக்கு போய் தான் கும்பிடணுமா அப்படின்னா, அவர் தர்மசாஸ்தாவினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவர். அவர் ஐயனாரின் சொரூபமாக இருக்கக்கூடியவர். நம்மளுடைய கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய ஐயனாரின் சொரூபம் ஐயப்பன் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் உள்ளது உங்களுடைய குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனார், சுடலை மாடசாமி, கருப்பண்ண சுவாமி, காத்தவராயன், சங்கலி கருப்பன், இந்த மாதிரி என்ன தெய்வங்கள் இருக்கோ இந்த மாதிரியான கிராம தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு எப்படி பொங்கல் வச்சு படையல் வச்சு பூஜை செய்யணுமோ அதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா, கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அபரிமிதமான வளர்ச்சிகள் கொண்ட மாதமாகவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் அடையும்.
சிவாய நமக. இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல, இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும், உங்களோட தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. சிவாய நமக.